கேக்குது அப்படின்னா cool. We start in ஒரு few minutes before that. Just சும்மா கொஞ்சம் talk. Cool. Nice. Okay, so it's the second episode of what next. So இதுல வந்து we have with us Arvindana. I'll introduce him a bit later. But அதுக்கு முன்னால how to build a startup அப்படிங்கிறது தான் இன்னைக்கோட டாபிக். அண்ட் ஐ வாண்ட் டு நோ எத்தனை பேருக்கு தே ஹாவ் ஐடியா ஆஃப் பில்டிங் ஸ்டார்ட் அப். நீங்க என்ன ஸ்டார்ட் அப்லாம் சொல்ல தேவையில்ல, ஜஸ்ட் சும்மா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணா. நைஸ். ஆர் ஓகே ஃபைன். இப்போ எனக்கு ஸ்டார்ட் அப்னா ஐடியாவே இல்லப்பா, ஜஸ்ட் ஃபெல்ட் இங்க வந்துதான் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எத்தனை? சவரி. கூல். ஸோ ஏதோ லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நைஸ். இன்னும் 2 or 3 minutes start. ஓகே, ஸோ லேர்ன் பண்ணலான்னு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது புரியுது. ஸோ how do you feel? And also we have an exciting thing at the end or at the middle. Correct time we'll just tell you. I can tell me in just one word, how do you feel in the learning நடக்க போகுது? How do you feel? Nothing. ஓகே, என்னன்னு யோசிச்சுட்டு இங்க வந்திருக்கீங்க? என்ன டேக்கவா இருக்க போகுது நினைச்சிட்டு வந்திருக்கீங்க? வேற யாருக்கும் எதுவுமே இல்லையா? ஜஸ்ட் சும்மா மீட் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கா? I was expecting answers that யாரும் பேசுற மாதிரி இல்ல. நான் கேளு, நான் இப்படிதான் இருக்க போறேன். ரைட். ஹலோ ஹலோ சார். ஹாய், சொல்லுங்க. என்ன சொல்றது சார், அதான் ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டடா தான் வந்தோம் இந்த மீட்டிங் அட்டெண்ட். ஓகே. ஸோ யா, நெக்ஸ்ட் வேற என்ன சொல்றது? ஓகே ஃபைன், தேங்க் யூ. இது நீங்க சொன்னது சரி. கூல். ஸோ திஸ் இஸ் நாட் அ சிம்பிள் திங் தட் ஐ சி நான் வந்து ஸ்டார்ட் அப் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஐடியாஸ் இருக்கும். பட் தென் இன்னும் சில பேருக்கு ஸ்டார்ட் அப்னா ஐடியாவே இல்லை. பட் ஐ வாண்ட் டு நோ, இந்த வேர்ட் எனக்கு ரொம்ப ஃபேன்சியா இருக்குப்பா. ஐ மீன் லைக் நிறைய இடத்துல நான் கேட்டிருக்கேன் இந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் தென் எனக்கு அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆர் எனக்கு அது என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து தெரியாது. இப்ப நம்ம எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ ஒரு ஸ்டேஜ் வந்து இருக்கும். அடுத்து we are going to இன்னொரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ். அது வந்து ஹையர் ஸ்டடீஸா இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் தெம்க்கு ஏதோ நான் ஒர்க் போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ யூஸ்வலி ஒரு ஒரு ஒருத்தரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா 12th வரைக்கும் முடிக்கணும், அப்புறம் காலேஜ் போகணும், அதுக்கப்புறம் அடுத்த டிகிரி பண்ணணும், அதுக்கப்புறம் ஒர்க் போகணும். ஸோ இப்படிதான் வந்து யூஸ்வலி ஓகே நான் இந்த கம்பெனில ஒர்க் போகணும், இது என்னோட ட்ரீம் கம்பெனி அப்படிலாம் வந்து சொல்லிட்டு. பட் தென் அப்படி இல்லாம இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நீங்க நிறைய கேள்வி கேட்கப்படுற இந்த வேர்ட் தான் வந்து இந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற வேர்ட். அண்ட் ஐ ஃபீல் திஸ் இஸ் வெரி மச் நெசசரி ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல் ஆர் எவ்ரி ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட் டு நோ வாட் திஸ் இஸ் ஆல் அபவுட். ஸோ அதுக்காக தான் வி தாட் வில் ஹாவ் அ செஷன் ஆன் தட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ மீன் வாட் ஸ்டார்ட் அப் இஸ் அண்ட் வை someone want to know that. அண்ட் அதை வந்து சும்மா நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா தட் won't be exciting at all. இப்போ நான் வந்து ஸ்டார்ட் அப்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்க கிட்ட சொல்றேன். ஐ saw that guy who did that, I saw this guy who did this அப்படின்னு நான் சொல்றது, that won't be like
ஓகே ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்ற ஒரு மேட்ரு உங்களுக்கு அப்போ வராது. ரைட்? ஸோ அந்த விஷயம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி யாரோ பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லும்போது, அது லைக் இன்னும் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தி டெப்த் ஆஃப் வாட் ஸ்டார்ட் அப் இஸ் அப்படின்னு ஐ ஃபெல்ட். அண்ட் டக்குன்னு யோசிக்கும்போது கண்ண மூடி இப்படி கண்ண திறக்கணும். டக்குன்னு யோசிக்கும்போது எனக்கு மைண்ட்ல வந்தவங்க தான் அரவிந்த் அண்ணா. ஸோ ஹோப்ஃபுல்லி அ மீட்ல இருக்காங்க. கேமரா ஆன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அண்ணா ப்ளீஸ் நீங்க பேசுனீங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். கூல். ஸோ அவங்க தான் அரவிந்த் அண்ணா. அ சம்மன் ஹூம் ஐ மீன் ஒரு இன்ஸ்பிரேஷன்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி. பிகாஸ் டில் மை 12த் ஐ டிட்ன்ட் நோ எனிதிங். எனக்கு வந்து சுத்தமா எந்த ஐடியாவும் இல்ல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சயன்ஸ் தான். அத தாண்டி எனக்கு பெருசா ஒண்ணும் தெரியாது. ஸோ நான் இப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ வந்து இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, அ யூ நோ அதுக்கு எல்லாத்துக்குமே ரீசன் இஸ் இன்ஃபினிட் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்ஃபினிட் இன்ஜினியர்ஸோட ஃபவுண்டர் இஸ் அரவிந்த் அண்ணா. ஸோ ஒன் ஆஃப் யூ நோ பெர்சன் ஹூ மேட் மீ லைக் திஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க தான் வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. அண்ட் இஸ் ஃபவுண்டர் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ் முன்னாடி சொன்ன மாரி. அதுக்கப்புறம் நீங்க இந்த டர்ட்டில் வாக்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ரைட்? ஹில் சார்ட் ஆஃப் டூ அந்த மாரியான விஷயங்கள். ரீசென்ட்டா கூட ஹி வென்ட் டூ ஒரு பீச் கிளீனிங் திங் லாஸ்ட் சண்டேன்னு நெனைக்கிறேன். தட்ஸ் வை லாஸ்ட் சண்டே இல்ல. இந்த சண்டே வந்து வீடு. ஸோ லைக் தி பெஸ்ட் பெர்சன் ஃபார் யூ டு உங்ககிட்ட ஸ்டார்ட் அப்னா என்னன்னு சொல்றதுக்கு ஒரு பெஸ்ட் பர்சன்னா ஐ ஃபெல்ட் அரவிந்த் அண்ணா. அண்ட் ஹி இஸ் ஆல்சோ அன் எஜுகேட்டர். அண்ட் எஸ் ஹாய் அண்ணா. ஹோப்ஃபுல்லி அண்ணா பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு சில மீட்டப்ஸ்லயும் ஐ மைட் ஹவ் பாப்ட் அப். சும்மா ரேண்டமா யா விசிட்டட் சம் ஆஃப் த ப்ரொமீத்தியான்ஸ் டிஸ்கஷன்ஸோ ஒரு சிலது. பட் எனிவேஸ் திஸ் இஸ் அ ஃபார்மல் இன்ட்ரோடக்ஷன் ஃபார் மீ ஐ கெஸ். ஹாய் எவ்ரி ஒன், நான் அரவிந்த். ஆஸ் கோகுல் செட், நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் இன்ஃபினிட் இன்ஜினியர்ஸ் ஸ்டார்ட் அப் ஸ்டார்டட். நாங்கள் ஆரம்பிக்கும் போது we didn't even know the term called startup. எங்களுக்கு ஸ்டார்ட் அப்னா ஒரு வார்த்தை கூட எங்களுக்கு தெரியாது. பிகாஸ் வி ஸ்டார்டட் இன் நாங்கள் ஃபைனல் இயர் காலேஜ் இன்ஜினியரிங்கில் எடுக்கும்போது ஸ்டார்ட் பண்ணோம். இட் வாஸ் இன் 2013-14 அந்த டைம். ஸோ நாங்கள் 14 தான் பாஸ் அவுட். பட் ஃபைனல் இயரில் இருக்கும்போதே வி ஸ்டார்டட். இட் ஆல் ஸ்டார்டட் அஸ் அ வெரி சிம்பிள் டிஸ்கஷன். ஏன் எல்லாரும் இன்ஜினியரிங் எடுக்கிறாங்க, ஆர் ஏன் எல்லாரும் மார்க்ஸ் பின்னாடி ஓடுறாங்கன்னு ஒரு டிஸ்கஷனாக ஆரம்பித்த விஷயம். நவ் we are helping more than 200 plus schools to implement STEM and practical learning in schools. ஸோ இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 9-10 இயர்ஸ்ல நடந்த ஒரு சேஞ்ச். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஆர் ஜேர்னி. மோர் அபவுட் ஆர் ஜேர்னி நீங்கள் கேள்வி கேட்கும்போது சொன்னால் இன்னும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ த ஒர்க் தட் வி டூ இஸ் வி ஹெல்ப் ஸ்கூல்ஸ் எய்தர் செட்டப் லேப்ஸ், டூ சம் காம்படிஷன் ஆர் டூ ஒர்க் ஷாப்ஸ் ஆர் ட்ரெயின் த டீச்சர்ஸ் டு அவங்களோட சயின்ஸை வந்து ப்ராக்டிக்கலாக எடுக்கிறதுக்காக ட்ரெயின் பண்ணுறது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சயின்ஸ் கிட்ட நீங்கள் எல்லாரும் இப்போ தான் ஸ்கூல் ஃபியூ இயர்ஸ் பேக் படிச்சிருப்பீங்க. ஸோ உங்கள் ஸ்கூல் சயின்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா மோர் டு நோ, ஆக்டிவிட்டீஸ் டு, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்கூல்ஸில் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க பிகாஸ் ஆஃப் ஃபியூ திங்ஸ். ஒன்று வந்து அந்த எல்லா மெட்டீரியலுக்கான அவைலபிலிட்டி. செகண்ட், அந்த மெட்டீரியலை கிளாஸ்க்குள்ளே யூஸ் பண்ணி கிளாஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு அந்த கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். அண்ட் தென் தேர்ட், ஃபினான்ஷியல்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ண முடியுமா அப்படின்றது எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஐடியாவாக இருந்தது. வேர் ஆர் கோர் ப்ராப்ளம் இஸ் டு சால்வ். ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது பசங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கான்செப்ட்ஸ் இன் சயின்ஸ் இஸ் பெட்டர். இது வந்து ஃபர்ஸ்ட் எங்கள் தேரியா இருந்தது. போய் இதை நாங்கள் செக் பண்ணோம். ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் எடுத்து ப்ரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் டெஸ்ட் பண்ணோம். ஆக்சுவலி த ரிசல்ட் வாஸ் குட். அவங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, நிறைய கேள்வி கேட்குறாங்க, கிளாஸ்ல பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருந்தது. ஸோ வி டிட் பைலட் இன் ஒன் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல். அதை பற்றி ஐ திங்க் ஃபேஸ்புக்கில் போட்டோன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு வி காட் ஃபியூ என்கொயரிஸ் அண்ட் தென் அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய ஸ்கூல்ஸ் பண்ணோம். திஸ் இஸ் ஒன். ஸோ கம்மிங் பேக் டு த டாபிக், ஸ்டார்ட் அப்ன்ற விஷயம் வந்து we didn't even know. ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஓகே இதான் ஸ்டார்ட் அப்பா அப்படின்றது எல்லாமே
இருந்தது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல இருந்து நிறைய ஸ்கீம், ஸ்டார்ட் அப் இந்தியா, மேக் இந்தியா, இது மாதிரிலாம் வர 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 வி ஸ்டார்டட் ரெஜிஸ்டரிங் ஃபார் ஆல் தோஸ் ஆர் ஜஸ்ட் பேப்பர் ஒர்க்ஸ் ஒன்று. அதே மாதிரி இப்போ வந்து ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்றது ஹாஸ் பிகம் வெரி காமன். எவ்ரி காலேஜ் வாண்ட்ஸ் டு ஹாவ், இப்போ எப்படி 100% பிளேஸ்மெண்ட்டோ அந்த மாதிரி எங்கள் காலேஜில் இத்தனை ஸ்டார்ட் அப்ஸ் கிரியேட் ஆயிருக்காங்க, ஆர் இத்தனை ஸ்டார்ட் அப்ஸ் காட் ஃபண்டிங் அப்படின்ற அளவுக்கு காலேஜஸ் ஆர் பிகமிங் மோர் ஸ்டார்ட் அப் ஃப்ரெண்ட்லி. ஸோ இப்போ வந்து இட்ஸ் வெரி மச் ஈஸியர் டு கெட் ஃபண்ட்ஸோ, கம்பேரிட்டிவ்லி வெரி மச் ஈஸியர் டு ஸ்டார்ட் அ ஸ்டார்ட் அப். So I would suggest a simple process before starting up any idea. For example, if you have an idea, இது எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, இதை நான் ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அண்ட் இட் ஹாஸ் சம் கைண்ட் ஆஃப் இனோவேஷன் ஆர் டெக்னாலஜி டு இட் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேலிடேட் யுவர் ஐடியா. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் பண்ண போகிறேன். அந்த ப்ராடக்ட்டுக்கு யார் வந்து டார்கெட் ஆடியன்ஸ், அவங்க கிட்ட போய் ஒரு பேசிக் ரிசர்ச் பண்ணுங்க. இப்போ நீ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதோ பண்ணுறீங்க, சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருவேன், ஜெராக்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்க்கு யார் யார் யூசர்ஸோ அவங்க கிட்ட பேசி நீங்கள் கொடுக்குற சொல்யூஷன் ஆல்ரெடி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கா. அப்படி இல்லை அப்படின்னா ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் என்னன்னா, மார்க்கெட்டில் இருக்கிறத தாண்டி எப்படி பெட்டராக சீப்பராக எப்படி பண்ண முடியும். ஆர் இல்லை அப்படின்னா அது நிஜமாவே ஒரு நீடா, அதாவது உங்களோட ஐடியா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல நான் முடிக்கிற வேலையை நான் 2 மினிட்ஸ்ல உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன், ஆனா எனக்கு நீங்க 10 ரூபா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, நிஜமாவே பீப்புளுக்கு அது 10 மினிட்ஸ் நடக்கிற டாஸ்க்கை 2 மினிட்ஸ்ல முடிச்சா 10 ரூபா கொடுக்க ரெடியா இருப்பாங்களா? இஸ் தட் கொஸ்டின். ஸோ எனி ஸ்டார்ட் அப் ஆர் எனி ஆர்கனைசேஷன் ஆர் எனி ஐடியா நீட்ஸ் மணி டு ரன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அதுக்கான ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ல ஒரு பார்ட்டா இருக்கேன் அப்படின்னா, ஐ ஃபீல் த சிஸ்டம் இஸ் நாட் அலோவிங் அஸ் டு பி ஆர் செல்ஸ். வேற யாராவோ ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரெயினோடய வச்சிருக்காங்க, ஸ்கூல் சரி காலேஜ் சரி, ஆல் தீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு ரியல் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனை மிமிக்கே பண்ண மாட்டாங்க. ரியல் வேர்ல்டு வேற, இதுக்குள்ள வேற. இந்தந்த விஷயம்லாம் லாஜிக்கலா நான் எதுக்குடா பண்ணணும் அப்படின்னு எனக்கு நிறைய கேள்விகள் காலேஜ்ல இருந்தது. பட் அங்க வந்து அத்தாரிட்டியை கொஸ்டின் பண்ண விட மாட்டாங்க, கொஸ்டின் பண்ணா தேவையில்லாத இஷ்யூஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது தட் இஸ் மை கோர் ப்ராப்ளம். ஸோ அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பசங்க அவளுக்கு வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ல கேள்வி கேட்டா, அதாவது படிப்புல தான் டவுட் கேட்கறான் சொல்லிக் கொடுங்க அப்படின்றது யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல அவனை கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அவன் ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி கேட்கிற விஷயம் வந்து ஷுட் பி என்கரேஜ் வித்தின் அ லேர்னிங் ஸ்பேஸ். ஒரு குழந்தையோ ஒரு சின்ன பையனோ பொண்ணோ ஒரு கேள்வி கேட்கும்போது, உனக்கு என்ன தெரியும், அமைதியா உட்காரு, பேசாம உட்காரு, ஃபிங்கர் ஆன் யூர் லிப்ஸ்ன்னு சொல்லும்போது, இது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த குழந்தையோட மண்டைக்குள்ள என்ன ஏத்துறோம்னா, கேள்வி கேட்காத, சொல்றத கேளு, அமைதியா உட்காரு, கேள்வி கேட்காத, சொல்றத கேளு, அமைதியா உட்காரு. இதையே ஒரு 12 வருஷம் கேட்டதுக்கு அப்புறம் காலேஜுக்கு போய் எப்படி கேள்வி கேட்பான்? சரி, காலேஜ்லயே ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ இல்ல டபுள் டிகிரி பண்றாங்கன்னா ஒரு 5 வருஷமோ முடிச்சு அடுத்து சொசைட்டிக்குள்ள வந்து மிங்கிள் ஆகும்போது எந்த கேள்வி கேட்பாங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த தாட் ப்ராசஸ் தட் வென்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் ஸ்டார்ட் அப். இதெல்லாம் இந்த 10 வருஷத்துல அகாமடேட் ஆனது. இது எல்லா தாட்டுமே எங்களுக்கு ஃபர்ஸ்டே இருந்ததுன்னா இருந்திருக்கலாம், ஒரு சிலது கண்டிப்பா கிடையாது. நாங்க ஒரு விஷயம் பண்ண along our journey we met a lot of people. ஒருத்தரும் ஏதாவது ஒரு லெசன் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, ஆர் அவங்க செய்யற விஷயத்தை நம்ம ஒரு சிலது கத்துப்போம். ஸோ திஸ் இஸ் தி ஜர்னி. ஜென்ரலி ஸ்டார்ட் அப் பத்தி பார்க்கும்போது ஒரு பேப்பர் ஒர்க்கா யோசிக்கும் போது இட் இஸ் வெரி ஈஸி. நீங்க வந்து ஒரு ஐடியா வேலிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கோ பிட்ச் இன் a lot of competitions. ஃபர்ஸ்ட் ஒரு பிட்ச் டெக் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு சின்னதா ஒரு 10 ஸ்லைடு உங்க ஐடியா, இது எப்படி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இது எப்படி மணி மேக் பண்ணும், இதுல நாங்க என்ன யூனிக் பாயிண்ட் வச்சிருக்கோம், சிம்பிள், அவ்வளவுதான். இதை வந்து ஒரு இன்வெஸ்டர் கிட்டயோ இல்ல ஒரு காம்படிஷனையோ நீங்க பிட்ச் பண்ணி அதுல யாராவது இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்காங்களா, இது ஒரு ஆப்ஷன். இல்லையா, உங்களுக்கு செம்ம பிலீஃப் இருக்கா, நீங்க உங்க தெரிஞ்ச நெட்வொர்க்ல இருந்து கிரவுட் ஃபண்டோ இல்ல வீட்டுல காசு வாங்கியோ கடன் வாங்க, வீட்டுல கடன் வாங்குங்க. கடன் வாங்கிட்டு அது மூலியமா அந்த ஐடியாவை வேலிடேட் பண்ணி அந்த ஐடியா சக்சஸ்ஃபுல் ஆகுமா
சக்சஸ்ஃபுல் ஆகி அதுல இருந்து ரெவன்யூ கொண்டு வந்து அந்த ரெவன்யூல இருந்து உங்க கடன் அடையும், உங்க வீட்டுல வாங்கின கடன். இது ஒண்ணு. ஸோ 2 ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் மணிக்கு. ஒன்னு கோ பிச்சிங் காம்படிஷன்ஸ், நிறைய காம்படிஷன்ஸ் நடக்கும் இந்தியா ஃபுல்லா, வேர்ல்டு ஃபுல்லா. யூ கேன் பிச். ஆஃப்டர் கோவிட் இந்த டிஜிட்டல் கனெக்டிவிட்டின்றது இஸ் அ வெரி நைஸ் திங். யூ கேன் சிட் ஹியர், டூ மல்டிபிள் பிச்சஸ் இன் மல்டிபிள் பிளேசஸ். ஸோ அதுக்கு யூ நீட் டு பி ஆக்டிவ். நிறைய சோஷியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்கணும், என்னெல்லாம் காம்படிஷன் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஒன். ஒன்ஸ் நீங்க அதாவது உங்க ஐடியா வேலிடேட் பண்ணிட்டீங்க, ஒரு இன்வெஸ்டர் உங்களுக்கு கிடைச்சிட்டாங்க, யூஆர் கோயிங் டு ஸ்டார்ட் யுவர் ஓன் திங் அப்படின்னும் போது பேசிக் பேப்பர் ஒர்க். தெர் ஆர் 3-4 டைப்ஸ் ஆஃப். நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் கவர்மெண்ட் கிட்ட. ஒன்று சோல் ப்ரொப்ரேட்டரின்னு சொல்லுவாங்க, அதாவது நான் ஓனர், நான் கம்பெனி நடத்துறேன். அது வந்து ஒரே ஒருத்தர் தான் அதுக்கு வந்து பொறுப்பா இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப். அந்த கம்பெனி கேன் ஹேவ் மல்டிபிள் எம்ப்ளாயீஸ், பட் ஓனர் ஒருத்தர் தான். இது வந்து சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப். ரெண்டாவது பார்ட்னர்ஷிப். 2 பேரோ அல்லது 3 பேரோ 5 பேரோ இத்தனை பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல ஒரு கம்பெனி ஓபன் பண்றாங்க. இது ஒரு டைப். மூணாவது எல்எல்பின்னு சொல்லுவாங்க, லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். ஸோ இப்போ இந்த பார்ட்னர்ஷிப்க்கும் எல்எல்பிக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி சப்போஸ் லாஸா போகுது ஆர் ஏதாவது இஷ்யூ வருதுன்னா ஆல் பார்ட்னர்ஸ் ஆர் லயபிள் டு ஆல் த பேபிள்ஸ். கம்பெனி வந்து 10 கோடி ரூபா கடன்ல இருக்குன்னா அந்த பார்ட்னர்ஸோட சொத்துக்கள் வரைக்கும் பிரச்சனைன்னு வந்தா போகலாம். அந்த எல்லாமே ஜப்தி பண்ணுவாங்க, ஆர் they'll seize all those and settle those funds. அதுதான் பார்ட்னர்ஷிப். எல்எல்பின்னும் போது லிமிடெட் லயபிலிட்டி. ஸோ அந்த லயபிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. கம்பெனி இஸ் a separate entity. The partners will not be liable for all those. Last is private limited. Private limited வந்து you can have a very structured இது Ministry of Corporate Affairs கீழே வரும். There are more paperwork and rules to run a private limited. அது தாண்டி போனா பெரிய ரெவன்யூ போனீங்கன்னா பப்ளிக் லிமிடெட், இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது ஜஸ்ட் பேப்பர் ஒர்க். இது முடிச்சிங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் இந்தியாவோட வெப்சைட்ல போயிட்டு உங்களை வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க அதை அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா டிஐபிபி ஐடின்னு ஒன்று சொல்லி ஒரு ஐடி கொடுப்பாங்க. இந்த ஐடி வச்சு வேரியஸ் ஸ்கீம்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கன்செஷன்ஸ் கிடைக்கும். நீங்க சப்போஸ் ஏதாவது பேட்டன் பண்றீங்க, இல்லை ட்ரேட்மார்க் காப்பிரைட்ஸ் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னும் போது இந்த டிஐபிபி ஐடி வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு கெட் ஃபீ வெய்வர்ஸ். ஒரு இடத்துல ஒரு ஃபீ 2000 ரூபாய் கட்டுற மாதிரி இருந்ததுன்னா அந்த டிப் ஐடி இருக்கும்போது 50% அப் டு 90% சில இடத்துல இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் யூ கேன் ரெடியூஸ் யுவர் எக்ஸ்பென்சஸ். திஸ் இஸ் ஒன். அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் இன்குபேட்டர்ஸ். நிறைய காலேஜஸ்ல இன்குபேட்டர்ஸ் இருக்கு. லைலால ஐம் நாட் ஷுர், தெரியல. இதுல இருக்கு, எம்சிசில இருக்கு, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கு, ஐஐடி மெட்ராஸ்ல இருக்கு. யூ நேம் மேஜர் காலேஜஸ், ஆல் மேஜர் காலேஜஸ் ஆஸ் இன்குபேஷன் சென்டர் வேர் உங்களோட ஐடியா அவங்க ஓகேன்னா அவங்க தேல் போட்ட சீட் அமௌண்ட் 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வாட் எவர், அந்த மினிமம் அமௌண்ட் போட்டுட்டு தேல் டேக் எ ஷேர் ஃப்ரம் யுவர் கம்பெனி. அண்ட் தென் அதுக்கு அடுத்தடுத்த லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, க்ரோத் ஆகிறதுக்கு தேல் ஹெல்ப் யூ, தேல் ப்ரொவைட் மென்டர்ஸ். நிறைய காலேஜ் நிறைய விதமான பண்றாங்க. ஒரு காலேஜும் ஒரு செக்டர் ஸ்பெசிஃபிக்கா. இப்போ நாங்கள் வந்து மெடிக்கல் டெக் தான் நாங்கள் பண்ணுவோம், இல்லை நாங்கள் வந்து ஃபின்டெக் தான் பண்ணுவோம். அந்த மாதிரி எவ்ரி இன்குபேட்டர் ஹேஸ் அ தீம். அந்த தீம்ல இருக்கக்கூடிய ஐடியாவில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ் தான் அவங்க இன்குபேட் பண்ணுவாங்க. தெர் ஆர் லாட் ஆஃப் இன்குபேட்டர்ஸ் இந்தியா ஃபுல்லாக நிறைய இருக்கு. யூ கேன் ட்ரை எனி திங். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அப், ஃபர்ஸ்ட் வேலிடேட் யுவர் ஐடியா and then get your customers lined. அவங்க கிட்ட இருந்து ரெவன்யூ எடுக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. எடுத்த உடனே டோன்ட் பில்ட் பிக் திங்ஸ் ஃபர்ஸ்ட். ஏன்னா we have seen a lot of startups அந்த ஃபேன்சினஸ் ஆஃப் த ஸ்டார்ட் அப்க்காக ஆரம்பிப்பாங்க. அவங்க ஒரு ஐடியா பண்ணி இது செம்மையா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க டார்கெட் ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு அவங்களுக்கு பே பண்ண மாட்டாங்க. எனக்கு அது வந்து பெரிய விஷயமா இருக்காது அப்படின்னும் போது ஆடியன்ஸ் பே பண்ணல அப்படின்னா யுவர் ஸ்டார்ட் அப் கேன் நாட் சஸ்டெயின். பேபிள் ஆடியன்ஸ் இருக்க வரைக்கும் தான் யுவர் ஸ்டார்ட் அப் கேன் சஸ்டெயின். அண்ட் நிறைய ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் பண்ற மிஸ்டேக் வந்து இனிஷியலா வந்து வேலிடேஷன் பண்ணிட்டு ஒரு டீம் ஆஃப் 3-4 மெம்பர்ஸ் பண்றாங்க அப்படின்னும் போது அவங்களோட டைம் அண்ட் எஃபர்ட்டை
ஒரு குவான்டிஃபையபிள் விஷயமா போட்டு ஓகே நம்ம இவ்வளோ சேலரி எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. நம்ம கம்பெனின்னு ஹார்ட் அண்ட் சோல் போட்டு பில் பண்றது இஸ் குட். அட் த சேம் டைம் எவ்ரி திங் ஷுட் பி அக்கௌண்டபிள். அது ஒன்று. இன்னொரு மேஜர் திங் வென் யூ ஸ்டார்ட் அப் டீம், ஒரு ஐடியாவுக்கும் உங்களுக்கு ஒரு அளவா இல்லை ஒரு டைப் ஆஃப் டீம் தேவைப்படலாம். we were initially நான் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது we were founding team was 6 members and மொத்த டீம் வாஸ் அப்பயே வந்து 6 + 12 15 அந்த மாதிரி இருந்தாங்க. பிகாஸ் எவ்ரி ஒன் வாஸ் பம்ப்ட் அப் ஆஃப் த ஐடியா, எவ்ரி ஒன் வாஸ் என்தூசியாஸ்டிக். நல்லா பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், நான் இது பண்றேன், நிறைய என்தூசியாஸ்டிக்கா வந்து எஃபர்ட் எடுத்தாங்க. அப்போ வந்து யாருக்குமே வந்து இனிஷியலா ஃபினான்ஷியல் ப்ரெஷர்ஸோ எதுவுமே கிடையாது. பிகாஸ் வி வர் இன் ஃபைனல் இயர் ஆஃப் காலேஜ். ஃபைனல் இயர்ல ப்ராஜெக்ட் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி பெரிய ப்ரெஷர்ஸோ மற்ற விஷயங்கள் அந்த அளவுக்கு இல்லை. வி வர் பிரிட்டி ஃப்ரீ. அண்ட் ஒன்ஸ் வி ஃபினிஷ் காலேஜ் ஆல்சோ இமீடியட்டா பெரிய ப்ரெஷர்ஸ் யார் வீட்லையும் இல்லை. அண்ட் தென் ஒன்ஸ் 6 months கிராசஸ், ஒருத்தருக்கா பிளேஸ்மெண்ட் அது இதுன்னு ஒருத்தரா போக 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 லிமிட்டட் மெம்பர்ஸ் ரீடைன்ட். இனிஷியல் இருந்த அந்த 20 பேர்ல வந்து நவ் வி ஒன்லி ஹாவ் 5 ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். நோ ஒன் எல்ஸ் இஸ் தேர். அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாம் டீம். அதுக்கப்புறம் வந்து வி ஹேட் ஆல்மோஸ்ட் 100+ people கம் அண்ட் கோ. இப்போ வி ஆர் 21 member டீம். பட் இந்த டீமை வந்து சஸ்டெயின் பண்றது இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ஒரு கோல் நோக்கி கூட்டிட்டு போகணும் அப்படின்னும் போது இட் ஹாஸ் டு பி வெரி மச் அலைன்ட். End of the day, we are all humans. So we'll have ego issues, we'll have fights, we'll have good moments, we have bad moments. எல்லாமே நடக்கும். அந்த டீமை சஸ்டெயின் பண்றது அந்த கோலாகவோ இல்லை அந்த டீம்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அதை ஒன்னா இழுத்துட்டு போனா மட்டும்தான் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த எக்ஸ்பீரியன்சஸ். இஃப் யூ ஹாவ் anyone have any questions, you can ask. I'll be happy to answer questions. Any questions? Hello sir. Yeah. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஸோ நீங்க சொன்னீங்க இந்த லைக் தேர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் தட் ஸ்டார்ட் அப் கேன் டூ. அதில் பேசிக்காக ரெண்டு பத்து பேசுனீங்க நீங்கள், பார்ட்னர்ஷிப் அண்ட் எல்எல்பி, லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். ஸோ லைக் இன்ஃபைனைட் இன்ஜினியர்ஸ் அவங்க லைக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேஜில் இருக்க போது எதை நீங்கள் சூஸ் பண்ணீங்க சார்? பிகாஸ் ஈவன் இஃப் ஐ வாண்ட் டு சூஸ் அரவுண்ட் தீஸ் டூ, ஸோ விச் இஸ் பெஸ்ட் ஃபார் அ ஸ்டார்ட் அப் அப்படின்னு? The startup ecosystem has changed a lot since we were starting. ஏன்னா அப்போ வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது we didn't know anything about startup. So we initially registered just as a partnership because we had founding members and it has to be a partnership, cannot be a sole proprietorship. பார்ட்னர்ஷிப்பாக ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி we got all those paperworks done. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் we needed private limited for, ஏன்னா we started giving materials to government schools. So officially we needed private limited, and for if you are going to investment also private limited வந்து தேவைப்படும் because it is easier to divide shares, rules அதுக்கானது எல்லாமே. So initially we chose partnership. That time we were not aware of இந்த மாதிரிலாம் இத்தனை ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறது எனக்கு தெரியாது. அதனால we chose partnership. I would recommend anyone, if you are starting, நீங்க ஒருத்தர் தான் ஃபவுண்டரா இருக்க போறீங்க அப்படின்னா go for sole proprietorship. இல்ல ஃபவுண்டிங் டீம் இருக்காங்கன்னா go for LLP. இந்த ரெண்டுத்துல இனிஷியலா போயிட்டு if you when you are going big, நீங்க மாசம் ஆறு வருஷத்துல இவ்வளோ லேக்ஸ் ஆர் இவ்வளோ க்ரோஸ் பண்றேன்னு ஒரு லிமிட் வச்சுட்டீங்கன்னா அந்த லிமிட்டை நீங்க தாண்டும் போது ஆர் டபுள் ட்ரிபிள் பண்ணும்போது யூ கேன் கோ ஃபார் பிரைவேட் லிமிடெட். பிகாஸ் பிரைவேட் லிமிடெட் உங்களுக்கு வந்து ரூல்ஸ் ஜாஸ்தி, யூ வில் ஹேவ் டு டூ மோர் பேப்பர் ஒர்க், இட் ஹாஸ் டு பி வெரி ஸ்ட்ரிக்ட். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆடிட்லாம் ப்ராப்பராக பண்ணியிருக்கணுன்றது. இனிஷியலாக வென் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் அவர் ஐடியா, இந்த அட்மின் ஒர்க் பேப்பர் ஒர்க் வந்து பெருசாக நிறைய பேர் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. there will be an auditor who will have to do this. அவர் என்ன பண்றாரோ அதுதான், நம்ம பெருசாக அதில்
மைண்டோ தாட்டோ போட மாட்டோம். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு have a simple registration process. If something goes wrong in paperwork, you can just scrap it and then start something new. But the same idea. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த பேரில் க்ளோஸ் பண்ணிட்டு you can just start new and then you can continue the same work with a different name. ஸோ அதனால இந்த மாதிரி முக்கியமான பேப்பர் ஒர்க்ஸு இந்த விஷயங்களுக்கு மட்டும் ப்ராப்பரான ஆள் ரிவ்யூ பார்த்து ஆல்ரெடி யாராவது பண்ணியிருக்காங்களா, கிளையன்ஸ் இருக்காங்களான்றதை பேசிட்டு பண்ணால் would be better. You just need an auditor or a vakil to do all this. There are few online websites, they help in this process also. Vakil search மாதிரி அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். We even tried vakil search once. எங்களுக்கு பெருசாக செட் ஆகலை, ஸோ we shifted to another auditor. ஸோ இன்னொன்று ஒரு டவுட் இருக்கு சார். கேன் ஐ ஆஸ்க் இட்? சொல்லுங்க. இப்போ நீங்க சொன்னீங்க சார், லைக் யூ ஹேவ் டு ஈவன் டேக் அக்கௌண்டபிள் ஆஃப் யுவர் ஓன் சேலரி அப்படின்ட்டு. ஸோ கேன் யூ எலாபரேட் மோர் ஆன் தட் பார்ட்? பிகாஸ் நம்ம இப்போ எங்களோட ஓன் ஸ்டார்ட் அப்பாக இருந்ததுன்னா வி வில் ட்ரை டு லைக் புட் ஆல் அவர் எஃபர்ட்ஸ் அண்ட் மணி இன் டு த ஸ்டார்ட் அப். லைக் எனி பேசிக் decision that change your point of view in the mari you should also take account of your salary part. Okay, I'll put it very simple. For example, நீங்க ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க. இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு செய்யறதுக்கு 1000 rupees ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. யூ நீட் டு ஃபிக்ஸ் அ செல்லிங் ப்ரைஸ். நான் 1000 ரூபாய்க்கு செய்யறேன், இது எவ்வளோக்கு விற்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லும்போது இதுக்கு என்னெல்லாம் காஸ்ட் ஆயிருக்கு பிளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். ஸோ இந்த காஸ்ட் நீங்க லிஸ்ட் பண்ணும்போது நீங்க அந்த பொருளுக்கு ஆன செலவு மட்டும் எழுதுனீங்க அப்படின்னா யூ ஒன்ட் கெட் ஆக்சுவல் ப்ராஃபிட். உங்களோட டைம் அண்ட் எஃபர்ட்டுக்கு நீங்க ஒரு காஸ்ட் போடணும். நீங்க டிராவலோ இல்லை வேற என்னென்ன அடிஷ்னல் காஸ்ட் இருக்கோ அதுக்கான காஸ்ட் போட்டிங்கன்னா தான் அந்த ப்ராடக்டோட டோட்டல் காஸ்ட் வரும். நீங்க வெறும் அந்த ப்ராடக்டோட காஸ்ட், நான் இப்போ போய் ஒரு இடத்துல வச்சு என் ஐடியா வச்சு நான் ஒரு மெட்டீரியல் செஞ்சுட்டேன் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட மேக்கிங் காஸ்ட் 1000 ரூபா. ஆனா அதுக்கான ஐடியா, அதுக்கான ப்ரோட்டோடைப்பிங், டெஸ்டிங், அதுக்கெல்லாம் நிறைய நீங்க இந்த ப்ரோட்டோடைப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 4 பண்ணிருப்பீங்க, அதுக்கு ஒரு காஸ்ட் ஆயிரும். ஸோ ஆல் தோஸ் ஹேஸ் டு பி லிஸ்டட், டேக்கன் இன் டு அக்கௌண்ட் அண்ட் தென் கால்குலேட்டட். இந்த மாதிரி நான் வந்து ஒரு 10,000 பீஸ் விற்கிறேன், அப்போ ஒரு பீஸ்க்கு எனக்கு மேக்கிங் காஸ்ட் இவ்வளோ, எங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட் இவ்வளோ, இந்த காஸ்ட் அந்த காஸ்ட்னு ஒரு 10 டிஃப்ரெண்ட் காஸ்ட் வருதுன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பிளஸ் ப்ராஃபிட் பிளஸ் டாக்ஸ் இஸ் யுவர் செல்லிங் ப்ரைஸ். ஸோ அதனால தான் நான் இந்த உங்களோட டைம் அண்ட் எஃபர்ட்டையும் கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றேன். அப்படி இல்லைன்னா நம்ம எடுக்காத போது என்ன ஆகும், 1000 ரூபாய்க்கு மேக்கிங் காஸ்ட் இருக்கும், மற்ற டிராவல் எக்ஸ்பென்ஸ் அது இந்த எக்ஸ்பென்ஸ்லாம் ஒரு 200 rupees ஆகும், பிளஸ் டாக்ஸ் போட்டு 1500 நம்ம வித்துடலாம், இல்லை 1600 வித்துடலாம்னு நினைப்போம். ஆனால் நீங்க சடனா உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் வருது, நீங்க ஒரு 10,000 நம்பர் பண்ணணும் போது உங்களுக்கு அந்த மணி பத்தாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து யூ நீட் டு கனெக்ட் ஆல் யுவர் காஸ்ட் அண்ட் தென் decide your selling price. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்குங்களா? Gokul, any questions for you? I want you to share about imagine if I'm doing a project, okay, so if I can make that as a startup, அதுல இருந்து ஏதோ ஒரு திங்க நான் ஸ்டார்ட் அப்பா மாத்தணும் அப்படி, அது வந்து பாசிபிளா? ஆர் tell about that part. Say for example, இப்போ நீங்க வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, some example or you're building some machine that will help someone to இப்போ for example ஏதாவது ஒரு டிசேபிள் பர்சன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிசேபிள் பர்சன்ஸ்க்கு கண்ணு தெரியல, இல்லை வந்து எனக்கு காது கேட்கல, வாய் பேச முடியல, சம் டிசபிலிட்டி, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு டிவைஸ் கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள். ஸோ அந்த இதை நீங்கள் ப்ராஜெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னும் போது யூ வில் ஹாவ் டு டூ ப்ராப்பர் ரிசர்ச் ஆன் வாட் இஸ் த எக்ஸிஸ்டிங் டிவைசஸ் ஆர் சொல்யூஷன்ஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட் அண்ட் அட் வாட் ப்ரைஸ் பாயிண்ட் இஸ் இட் அவைலபிள். நீங்கள் வந்து
உங்களோட இனோவேஷனோ நீங்கள் பண்ண டாஸ்க் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூ ஷுட் ஃபீல் ப்ரௌட் அபவுட் இட். பட் த மார்க்கெட் ஒன்ட் ஃபீல் ப்ரௌட் அபவுட் இட். மார்க்கெட்னு வரும்போது அவங்களுக்கு பெட்டர், சீப்பர், இந்த 2 விஷயம்தான். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றது தான் நம்ம யோசிக்கணும். அந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் முன்னாடி வந்து ஒரு குளுக்கோமீட்டர் இருக்கு, அந்த பிளட் சுகர் லெவல் செக் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த பாக்ஸ் ஐ ஹாவ் இன் ஜஸ்ட் பிஃபோர் மீ. என் ஃபாதர் வந்து அதான் யூஸ் பண்ணுறாரு அவரோட சுகர் லெவல் செக் பண்ணுறது. ஸோ இஃப் திஸ் இஸ் அவைலபிள் ஃபார் 1000 rupees இன் மார்க்கெட், நீங்கள் இதே மாதிரி ஒரு மிஷின் நான் பண்ணுறேன் அதை விட பெட்டராக உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அந்த ப்ரைஸ் பாயிண்ட்ன்றது ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் இதை விட என்ன அளவுக்கு ப்ரிசைஸாக சொல்லிட முடியும், அந்த ப்ரிசைஸாக சொல்றது அந்த ஆடியன்ஸ்க்கு நீடா. ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் வந்து 80 இருக்கு, 120 இருக்கு, வாட் எவர். ஸோ ஒரு நம்பர் வந்து அந்த மிஷின் காட்டுது. இதுவும் நான் லேப்ல போய் எடுக்கிற டெஸ்ட்டும் ஒரே நம்பர் கொடுத்ததுன்னா எனக்கு போதுமானது. நீங்க அதுல வந்து 80.1135 அந்த அளவுக்கு நான் காட்டுவேன்னா அந்த அளவுக்கு அது நீட் இல்லை. அது 80 81 தெரிஞ்சா எனக்கு போதும். அது வந்து பாயிண்ட்ல என்ன இருக்குன்றதெல்லாம் நீட் இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து when you get more loving your product, you won't focus on how the audience will see your product. ஸோ அதனால நீங்க பில்ட் பண்ணும்போது புட் யுவர் ஹார்ட் அண்ட் சோல், அவ்வளோ லவ் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா when it goes out for market or sales, it has to think about உங்களோட கஸ்டமர், உங்களோட ஆடியன்ஸ் வந்து எப்படி அதை எடுத்துப்பாங்க அப்படின்றது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Okay, I do have another question. Imagine if I'm building something, let's say ஏதோ ஒரு பென் மேக் பண்றேன் அப்படின்னா, அதே மாதிரி திங்க வேற ஏதோ ஒரு இடத்துல வேற யாரோ வந்து பண்றாங்க. ஸோ ஹவு டு ஐ நோ திஸ், லைக் அவங்க பண்ணிட்டாங்க, ஸோ ஐ ஷுடன்ட் டூ திஸ், இல்லை நான் இங்கே போய் பேப்பர் ஒர்க்ஸ் பண்ணும்போது தான் எனக்கு தெரிய வருது. தட் வில் பி a problem, right? That might not be a problem because I'll take a popular example. உங்கள எல்லாரும் ஓலா யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓலா இங்கே இந்தியாவில் ஆரம்பிக்கும் போது உபர் வாஸ் ஆல்ரெடி ஃபங்க்ஷனிங் இன் சம் அதர் கண்ட்ரீஸ். பட் ஓலா இங்கே வந்து பில்ட் ஆயிட்டான். பில்ட் ஆனதுக்கு அப்புறம் உபர் கேம் ஹியர். இப்போ வந்து உபரோட இந்தியன் ஆப்ரேஷன்ஸ் இஸ் ரன் பை ஓலா. ஸோ இட் இஸ் நாட் தட் இப்போ ஒரு இந்த ப்ராடக்ட் இருக்கு, இந்த ப்ராடக்ட் வந்து இங்கே வேர்ல்டு ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா நான் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஹவு கேன் யூ மேக் இட் பெட்டர், சீப்பர் அண்ட் அவைலபிலிட்டின்ற அடுத்த ஒரு ஃபேக்டர் வருது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ல எனக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது, ஆனால் நான் அதை வந்து யூஎஸ்ல இருந்து ஷிப் பண்ணி வாங்குறது எனக்கு பெரிய வேலையா இருக்கு. ஆர் ஷிப்பிங் சார்ஜஸ், டெலிவரி டைம், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அதே எனக்கு நான் இங்கே லோக்கலி மேட் எனக்கு அதே பர்ஃபார்மன்ஸ், எனக்கு பெட்டர்லாம் இல்லை, சேம் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொடுக்குது. பட் எனக்கு லோக்கலி அவைலபிளா இருக்கு அட் அ சீப்பர் ரேட். அப்படின்னும் போது பீப்புள் வுட் ப்ரிஃபர் லோக்கல். யூஎஸ்ல இருந்து வாங்குறவங்க வாங்குவாங்க, அது வெரி லிமிட்டட் ஆடியன்ஸ். பட் அதே விஷயம் இங்க இருந்து கிடைக்குதுன்னா இட் இஸ் மச் ஈஸியர். இட் நாட் ஓன்லி பி நீங்க டெக்னிக்கல் இனோவேஷன் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டெலிவரியில, மார்க்கெட் அவைலபிலிட்டியில், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன இனோவேஷன்ஸ் நீங்க பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ சி இந்த ஃப்ரான்ச்சைசிஸ்லாம் எடுப்பாங்க இல்லையா. ஃப்ரான்ச்சைசிஸ்னா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஐ கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். டீ டைம்னு ஒரு டீ கடை பார்த்துருக்கீங்களா நிறைய பேர்? எஸ், நோ, ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணுங்க. டீ டைம். ஸோ இதுல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீ டைம் இஸ் அ கம்பெனி. ஸோ நான் வந்து எனக்கு எங்கள் ஏரியாவில் நான் ஒரு கடை போடணும் அப்படின்னா ஐ வில் ஹாவ் டு பே தெம் அ ஃப்ரான்ச்சைசி ஃபீ. இத்தனை லட்சம் கொடுத்துட்டு அவன் அந்த செட்டப்பு, அவனோட அந்த ஃபார்முலா, எவ்வளோ பாலில் எவ்வளோ டீ தூள் எப்படி கலக்குனா இந்த டேஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட்டாக எல்லா டீ டைம்லையும் கிடைக்குன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பான். அண்ட் ஹீ லவ் சர்டன் ரூல்ஸ். ஸோ திஸ் இஸ் அ ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ். இந்த மாதிரி வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிஸ். டீ பாய், வி சாய், என்னென்னமோ இருக்கு நிறைய. பட் அதுல அந்த டீ டைம் மட்டும் ஏன் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கான் அப்படின்னு பார்த்தா ப்ரைஸ் பாயிண்ட் ஒன்று, இன்னொன்று அவன் கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய ப்ராஃபிட். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ட்ரை டு செட் இட் அப், அதுக்கப்புறம் பண்ணல. பட் அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இட் நீட் நாட் பி அவன் வந்து இட் வுட் நாட் பி த பெஸ்ட் டீ இன் த வேர்ல்ட், அப்படிலாம் கிடையாது. It is a good tea. He maintains constant consistency and taste across all his branches. And அந்த
டீலர்ஷிப் எடுத்து பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கும் ப்ராஃபிட்டபிளா இருக்கு. ஸோ இதுதான் வந்து அவனோட சக்சஸ்க்கு காரணம். ஸோ இட் நீட் நாட் பி டெக்னிக்கல் இனோவேஷன் ஆல்வேஸ், இட் கேன் பி அதர் ஐடியாஸ் ஆல்சோ. I have one more like doubt, sir. நீங்க வந்து டிபிஐடி ஐடி பத்தி பேசுறீங்க அண்ட் நார்மலா அவங்க வேவர்ஸ் கொடுப்பாங்க, கன்செஷன்ஸ் கொடுப்பாங்க பேசுறீங்க. ஸோ அந்த வேவர்ஸ் வந்து எந்த மாதிரியானது? இந்த லைக் பேட்டன்ட்டோடைய வேவர்ஸா, நம்ம இப்போ ஏதாவது வாங்கணும்னா அதுக்கு ஜிஎஸ்டிக்கு வேவர்ஸா, எந்த மாதிரியான வேவர்ஸ்? ஓகே, வெய்வர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து நீங்க கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல ஏதாவது இந்த பேட்டன்ட் அப்ளை பண்ணும்போது, காப்பிரைட்ஸ் அப்ளை பண்ணும்போது, அதே மாதிரி இஃப் யூ ஆர் கோயிங் டு பார்ட்டிசிபேட் இன் எனி பிட்ஸ், அதாவது இப்போ கவர்மெண்ட் எனக்கு ஒரு பொருள் வேணும்னு சொல்றாங்க, அந்த பொருள் நீங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த ப்ராடக்ட் இஃப் யூ ஆர் கோயிங் டு கெட் ஃப்ரம் அ ஸ்டார்ட் அப், கவர்மெண்ட் ஹேஸ் சம் அதாவது ஃபிளெக்சிபிலிட்டிஸ் இன் பர்ச்சேஸ். கவர்மெண்ட் பர்ச்சேஸ்னு பார்க்கும்போது they'll always put tender, பெஸ்ட்டுக்கு லோவஸ்ட் கோர்ட்டு பெஸ்ட் குவாலிட்டிக்கு தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கும். அண்ட் when you go to government tenders, there will be many players and big players will be there. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கிறது வந்து வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஒன்று, டாக்ஸில் வந்து எந்த இதுவும் இருக்காது. டாக்ஸில் ஒரே ஒரு விஷயம் வந்து இஃப் யூ ஹவ் பீன் ரெகக்னைஸ் ஆஸ் அ ஸ்டார்ட் அப் அண்ட் தென் தெர் இஸ் another செகண்ட் ஸ்டெப் ஆஃப் பேப்பர் ஒர்க் ஆஃப்டர் அந்த டிபிஐடி சர்டிஃபிகேட். அதில் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா யூ வில் கெட் தட் இன்கம் டேக்ஸ் வெய்வர் ஃபார் கண்டினியூஸ் 3 years, ஐ கெஸ். அது ரூல்ஸ் இப்போ மாற்றிருக்காங்களா எனக்கு தெரியல. பட் ஆஸ் ஃபார் அஸ் ஐ ரிமெம்பர், நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னா 7 to 10 years வந்து யூ வில் பி கன்சிடர்ட் ஆஸ் அ ஸ்டார்ட் அப் ஃப்ரம் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட். கம்பெனி என்ன டேட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அதுலேருந்து 7 to 10 years. ஸோ அதுல எனி ஆஃப் த 3 years இன்கம் டேக்ஸுக்கு வந்து நீங்க எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதாவது நீங்க ப்ராஃபிட்டபிள், நான் டாக்ஸ் இவ்வளோ கட்ட வேண்டி இருக்கு, பட் நான் ஸ்டார்ட் அப்பா இருக்கிறதுனால இந்த 3 yearsோட டாக்ஸை மட்டும் எனக்கு வெய்வர் பண்ணுங்க அப்படின்னு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். பட் அதுக்கு வந்து அவங்க அந்த கவுன்சில் மீட்டிங்ல தே ஷுட் ஹவ் ரெகக்னைஸ்ட் யூ ஆஸ் அன் எக்ஸம்ப்ளரி ஸ்டார்ட் அப். அந்த மாதிரி ஒரு சம் டேர்ம் இஸ் தேர், ஐ டோன்ட் ரிமெம்பர் த எக்ஸாக்ட் டேர்ம். டிபிஐடி சர்டிஃபிகேட் இஸ் ஈஸி. Second level of getting that approval is difficult. Really innovative or really contributing to the nation, அந்த மாதிரி நிறைய questions இருக்கும். அதெல்லாம் எஸ் அப்படின்னு உங்களுக்கு ஓகே ஆச்சு அப்படின்னா the tax waiver would be there. Other than that, your monthly GST payments or other taxes நீங்க மெட்டீரியல் வாங்கும்போது கொடுக்கும்போது அதுலலாம் எந்த விஷயங்களும் கிடையாது. இதுக்கே ஒரு ரிலேட்டடா லைக் அபவுட் பேட்டன்ட்ஸ், பிகாஸ் இப்போ நான் வந்து தனியாக போய் அப்ளை பண்ணணும்னா இட் காஸ்ட் மீ அரௌண்ட் சம்திங் லைக் 25K to 45K ஒரு சிம்பிளான பேட்டன்ட் போடுறதுக்கு. ஸோ வில் ஐ கெட் எனி கன்செஷன் இன் பேட்டன்ட் ஆர் ட்ரேட்மார்க்கிங் இன் மை ப்ராடக்ட்? பேட்டன்ட், ட்ரேட்மார்க், காப்பிரைட்ல எல்லாத்துலயுமே கன்செஷன் இருக்கும். எக்ஸாக்ட் பர்சன்டேஜ் ஐம் நாட் ஷுர், பட் டெஃபினெட்லி தேர் இஸ் அ கன்செஷன் ஃபார் இஃப் யூஆர் ஸ்டார்ட் அப். டிபிஐடி சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா ட்ரேட்மார்க், காப்பிரைட் எல்லாத்துலயுமே வந்து பேட்டன்ட் எல்லாத்துலயுமே கன்செஷன் இஸ் தேர். ஓகே சார், தேங்க்யூ. வேற யாருக்கு அதாவது கேள்விகள் இருக்கா? சார் அரவிந்த் சார், குட் ஈவினிங். ஹலோ, சொல்லுங்க சார். செஷன் நல்லா இருந்துச்சு சார். அண்ட் எனக்கு ஒரு சந்தேகம், இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் இருக்கு, ஒரு ட்ரையல் பேசிஸ்ல நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது அப்பவுமே நம்ம அக்கௌண்ட் வழியா தான் டிரான்சாக்ஷன் அதெல்லாம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய எஜுகேஷன் கிட்ல ஒரு பிசிக்ஸ் ரிலேட்டட் ஒரு 10-15 ஐட்டம்ஸ் ஒரு சாம்பிள் மாதிரி கொடுக்குறீங்க. பட் அது வந்து ஃப்ரீயா கொடுக்க முடியல. ஒரு ட்ரையல் பேசிஸ்ல கொடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் நம்ம வாங்க போறோம் அப்படிங்கும்போது அது நம்ம ஸ்டார்ட் அப்ல இருந்து அது த்ரோ அக்கௌண்ட்ல தான் நம்ம டிரான்சாக்ஷன் எல்லாமே பண்ணணுமா, இல்ல இனிஷியலா அது ஏதாவது அந்த மாதிரி எதுவும் இருக்கா நம்ம ஒரு லெவலுக்கு செட்டில் ஆகுற வரைக்கும்? நீங்க வந்து ஒரு கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ணாம ஒரு இண்டிவிஜுவலா பண்றீங்கன்னும் போது அந்த பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் யூ ரெஜிஸ்டர் ஆஸ் அ கம்பெனி, இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டூ ப்ராப்பர் அக்கௌண்ட்ஸ். ஏன்னா நாளை பின்ன நீங்க வந்து உங்க ஐடியா வந்து நீங்க வேலிடேஷன் எதை எடுத்துப்பாங்கன்னா, நான் 10 பேருக்கு வித்திருக்கேன், 10 பேர் எனக்கு பே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் காட்ட வேண்டியிருக்கும். ஸோ அந்த ப்ரூஃப் வந்து இஃப் இட் இஸ் அ கம்பெனி அக்கௌண்ட், உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், எனக்கு இவ்வளோ பேயிங் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, மந்த் ஆன் மந்த் எனக்கு இவ்வளோ ரிப்பீட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னும் போது தான் அண்ட் இன்வெஸ்டர் வில் டேக் அ பேங்க் ஸ்டேட்மெண்ட். உங்களோட புக்ஸ் தான் பார்ப்பாங்க. எனி இன்வெஸ்டர் would see your books. உங்களோட இன்கம் எவ்வளோ, எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ,
காஸ்ட் ஆஃப் மேக்கிங் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ, இதுதான் பார்ப்பாங்க. எனி இன்வெஸ்டர் would see this and then இந்த ஐடியாவுக்கு இந்த ஸ்கேல்ல போகும்போது growth இருக்குமா, எவ்வளோ நாள்ல இது என்ன growth எடுக்கும், அண்ட் தென் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ற மணி எப்போ எங்களுக்கு எவ்வளவா ரிட்டர்ன் வரும். This should be their question. So it is always good to maintain proper accounts. கம்பெனி அக்கௌண்ட்ல எல்லாமே ப்ராப்பரா வைக்கிறது நல்லது. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஸோ ஃப்ரம் த டே ஒன் ஈவன் ஏ ட்ரையல் பேசிஸ் நம்ம வந்து ப்ராப்பரான அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றீங்க. பெட்டர் நீங்க அது ட்ரையல் மென்ஷன் பண்ணி மேபி கன்செஷன் பிரைஸ்ல கொடுக்குறேன் இல்ல சாம்பிள் கிட்னு கூட நீங்க பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் ஒரு ஸ்கேல் வரைக்கும் நீங்க அது பண்ண முடியும். நீங்க ஒரு 10,000 ரூபாய் பண்றீங்க இல்ல 50,000 ரூபாய்க்கு பண்றீங்கன்னு போது தெரியாது. When you do for 10 lakhs 20 lakhs it will be difficult for you even to track. பட் ஓகே சார், ஐ அண்டர்ஸ்டுட். பட் ஈவன் நம்ம ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்டர் பண்ணலனாலும் அதர் எண்ட்ல இருந்து அவங்க டிரான்சாக்ஷனுக்கும் பார்ப்பாங்க இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க 50K சொல்லும்போது நம்ம 50K அவங்க வந்து கேட்பாங்க இல்லையா, இந்த மாதிரியா தான் நம்ம பண்ண முடியும், டைரக்டா பே பண்ண முடியாது அப்படின்னு, ரைட் சார்? அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஐடியா அண்ட் பிசினஸ்ங்க. ஒரு சிலருக்கு வந்து நான் இப்போ ஒரு இண்டிவிஜுவலா நான் ப்ராடக்ட் எதுவும் கொடுக்கல, நான் சர்வீஸா பண்றேன், நான் இந்த வேலை எனக்கு முடிச்சு கொடுத்தா எனக்கு வந்து இந்த மாதிரி வருதுன்ற போது அப்போ வந்து அது கம்பெனியா பண்ணணுமான்றதே கொஸ்டினபிள் டு த இண்டிவிஜுவல். இல்ல நான் இண்டிவிஜுவலாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டீரியர் டிசைனர்னு எடுத்துக்கோங்களேன், எனக்கு வந்து ஒரு ஃபுல் வீடு நான் டிசைன் பண்ணி கொடுக்குறேன்னா இது என்னோட ஒர்க் மட்டும், என்னோட டைம் அண்ட் எஃபர்ட் மட்டும் தான் அப்படின்னும் போது ஐ நீட் நாட் ரெஜிஸ்டர் தட் அஸ் அ கம்பெனி until I want it as a brand. ஸோ நான் வந்து ப்ரொஃபஷனல் ஃபீஸ் மட்டும் வாங்கிட்டு முடிச்சுக்குவேன். ஓகே சார், அண்டர்ஸ்டுட். என்னோட இது வந்து ஒரு ப்ராடக்ட் அப்படின்ற பேசிஸ்ல நான் சொல்றேன் சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த ட்ரையல் பேசிஸ்ல எஜுகேஷனல் ஐட்டம்ஸ், நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் ஐட்டம்ஸ் நம்ம கொடுக்கும்போது அவங்க வந்து தரலாம் இல்ல தராமலும் போகலாம் இல்லைங்களா சார்? அதாவது நம்ம ரெஜிஸ்டர் பண்ற வரைக்கும் அவங்க அக்கௌண்ட்ல தான் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி, கரெக்டா தானே சார்? அது மாறுங்க, இது எதுவுமே வந்து ஜெனரலைஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா they won't have இந்த ஜிஎஸ்டி கிளைம் எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ வந்து ஜிஎஸ்டி இல்லாம கொடுங்கன்னு கேட்பாங்க. பட் நம்ம சேல் எதுவுமே ஜிஎஸ்டி இல்லாம பண்ண முடியாது. லெஸ் தென் 10 lakhs உங்களுக்கு ஜிஎஸ்டி கம்பல்சரி கிடையாது. மோர் தென் 10 lakhs நீங்க பண்றீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கம்பல்சரி. ஓகே ஓகே சார், ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ. வேற யாருக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? கோகுல், லோயலா இன்குபேட்டர் இருக்கா? எஸ், இருக்கு. ஓகே. I guess it is actually no. I have tried there, but they said they still don't have any incubation center in Loyola. That project thing, they'll fund every 6 months, I guess. 6 months or 1 year, they'll sort of fund your project and take it next step. இன்னும் இப்போ ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இன்னும் மேபி வராம இருக்கு. பட் they are trying to do something, அப்படிதானே? I mean every college has an incubator. எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுது அப்படின்றது டிபெண்ட்ஸ் ஆன் the காலேஜோட மேனேஜ்மெண்ட், அந்த இன்குபேட்டரோட டீம் எல்லாமே இருக்கு. There are a lot of incubation centers. Incubation centersக்கு பஞ்சமே கிடையாது. You can try in multiple centers. If you have a proper idea and you feel this idea is worth so much, you definitely can approach at least 10-15. But you should not hesitate. நான் போய் அவங்க கிட்ட கேட்கணுமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தா you cannot grow faster. Okay, then quick follow-up question. Imagine if I'm studying in Loyola College and I have an idea or I have a project that could potentially be something that change. Can I go to another college incubator center and the mari? Yes, you can always approach. Oh, okay. Because in most of the incubators would be run like a separate company. It will not be a part of the college. It will be paperwork wise, it will be a separate company partnered with the college மாதிரி தான் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. Or a foundation, non profit மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட கோல் என்னவா இருக்கும், நிறைய கம்பெனிஸ் இன்குபேட் பண்ணணும், நிறைய கம்பெனிஸ் க்ரோ ஆகணும். அந்த கம்பெனிஸ் க்ரோ ஆச்சுன்னா நாங்கள் இனிஷியல் சீட் இன்வெஸ்டரா இருக்கிறதுனால we'll get profits when they get profits. So there is no restriction for
இப்போ நான் லயலால இருக்கேன், நான் போய் எம்சிசியில் அப்ளை பண்ணலாமான்னா பண்ணலாம். அங்கே கொடுக்காதது மல்டிபிள் கிரைட்டீரியாஸ் அது. நாட் பிகாஸ் யூ ஆர் ஃப்ரம் லயலா. டிபெண்ட்ஸ் ஆன் ஐடியா, அவங்களோட பிச்சிங், யாரு ஜட்ஜா வராங்க, தெர்ல மல்டிபிள் கிரைட்டீரியாஸ் டு டேக் இன் டு அக்கௌண்ட். ஜஸ்ட் லயலாலாம் எடுத்துக்க முடியாது. மக்கள் உங்களுக்கு வேற யாருக்காச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா? எஸ் நோ அட்லீஸ்ட். questions இல்லனா we'll move to another part of this session. இருக்கா questions? So we have our HR with us, Julia Akka, Infinite Engineers oda HR. And Okay. hi Ka. அப்படிலாம் சொல்லனா hi people, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? So I was throughout the session and thank you for inviting me, Gokul. And நிறைய விஷயம் நீங்க interact பண்றதுலே எனக்கு நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், எப்படி ஸ்டார்ட் அப் இது பண்ணணும், டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. So even I have interest in having a startup for event management. That is my biggest goal, Mari. ஸோ ஓகே. ஸோ இப்போ எதுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா, வி ஆர் ஹைரிங் பீப்புள். ஸோ வி ஆர் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு. நான் என்னோட ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணி ஐ வில் ஷோ தட். ஒன் செகண்ட். கேன் யூ see it? கோகுல், கேன் யூ see it? Yes. யா. ஸோ இது வந்து இங்க நீங்க பாக்குற ஓப்பனிங் வந்து இட் இஸ் ஃபுல் டைம் ஓப்பனிங். அண்ட் வி ஆர் ஆல்சோ கிவிங் இன்டர்ன்ஷிப்ஸ். இப்போ வந்து சில பேருக்கு வந்து தேல் பி கன்ஃபியூஸ்ட், லைக் பிகாஸ் நீங்க நிறைய ஸ்ட்ரீம்ஸ்ல இருந்து வருவீங்க அண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் மிக்ஸ்டா இருப்பீங்க. ஸோ யூ வாண்ட் ட்ரை அவுட் சம்திங் இதுல இருந்து, லைக் எனக்கு கத்துக்கணும், எனக்கு எதுவுமே தெரியல, ஐ வாண்ட் டு நோ வேர் இஸ் மை பேஷன் இஸ் அப்படின்றவங்க கூட வந்து எங்க கூட இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். லைக் ஆஃப்லைன் இன்டர்ன்ஷிப் இருக்கு, முகப்பேர்ல தான் இருக்கு எங்க ஆஃபீஸ், எங்க கூட வந்து பண்ணலாம். அண்ட் இப்போ கரண்டா வந்து வி ஹாவ் நீட் ஃபார் கிராஃபிக் டிசைனர், சோஷியல் மீடியா மேனேஜர், வீடியோ எடிட்டர், கான்டென்ட் ரைட்டர். கான்டென்ட் ரைட்டர் இந்த சென்ஸ் நீங்க வந்து கரிக்குலம் டீமோட டெக்னிக்கல் கான்டென்ட் ரைட்டிங் பண்ணுவீங்க. அண்ட் வீடியோ ஹோஸ்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கோகுல் இந்த பேஜ் ஆஃப் இன்ஃபினைட் இன்ஜினியர்ஸ், இஸ் த ஹோஸ்ட் ஃபார் அஸ். ஸோ அதுக்கு பார்ட் டைம் வந்து இருக்கு. அண்ட் கிளையண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அண்ட் robotic ட்ரெயினர். இது எல்லாத்துக்குமே வந்து ஜாபுமே இருக்கு, அதே மாதிரி இன்டர்ன்ஷிப்ஸுமே இருக்கு. நீங்க வந்து யூ கேன் கம். ஒன் செகண்ட். யா, ஒன் செகண்ட். எஸ், யூ கேன் கம் ஜாயின் அஸ். ஸோ யா. Cool. Would be nice if you can share a link ஏதாச்சும் join பண்றது cool form. Sure. I have sent you a link. I'll also put it here if you Okay, want. இங்க chatல போடுங்க. I'll also put it in Yeah. the group chatல. Yeah, sure. Just give me a minute. Yeah. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இருக்கு. லைக் இல்ல இப்போதைக்கு நான் வந்து காலேஜ் படிக்கிறேன், ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர். அதுவும் வந்து எனக்கு என்னன்னு தெரியல, என்ன எக்ஸ்ப்ளோர் பண்றதுன்னு தெரியலனா கூட தட்ஸ் ஓகே. தட் வி ஆர் மோஸ்ட் வெல்கம். நீங்க என்ன வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமோ பண்ணுங்க. லைக் 1 month தான் எனக்கு இன்டர்ன்ஷிப் அப்படின்னா கூட ஓகே, 3 months கூட ஓகே. அண்ட் வி ஆர் ஆல்சோ பில்டிங் இன்டர்ன்ஷிப் டிசைன் வேர் ஸ்கிராச்ல இருந்து வில் பி டீச்சிங் யூ எவ்ரி திங். ஸோ வில் கம் அப் அண்ட் வில் ஷேர் வித் யூ. தேங்க்யூ. Yeah, like seriously, Infinite Engineers internship பண்றது is something. நான் ஆக்சுவலி நானும் ஒரு இன்டர்ன் தான் Infinite Engineers ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் as an intern தான். So that's like a turning point in my life. Like you see me now doing all these things இல்லையா. ஸோ இதெல்லாம் நான் எங்க இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னா Infinite Engineers தான் கத்துக்கிட்டேன். I know zero things when I started and I know I can tell that இப்போ எனக்கு இதெல்லாம் தெரியும். நீங்க ஏதாச்சும் ஒன்று கேட்டீங்கன்னா அட்லீஸ்ட் எனக்கு அதுல இருந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயமாச்சும் எனக்கு தெரிஞ்சிருக்கும். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் Infinite Engineers. ஸோ லைக் இஃப் யூ ஹாவ் எனக்கு ஒண்ணுமே தெரியலப்பா, இப்போதைக்கு எனக்கு ஸ்டடீஸ் மட்டும் தான் இருக்கு, எனக்கு அதுக்கு மேல என்ன பண்றதுலாம் தெரியல அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் கம் விசிட் அவர் ஆஃபீஸ். இன்டர்ன்ஷிப் லைக் வி வாண்ட் கிவ் யூ இந்த இதான் இன்டர்ன்ஷிப் இருக்கு, இதுதான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு யூ கேன் ஒர்க் ஆன் தட் பார்ட். அண்ட் வி ஹாவ் வண்டர்ஃபுல் பீப்புள்ஸ் ஹூ வில் டீச் யூ. கொஞ்சமா நீ என்ன டவுட் எத்தனை தடவை கேட்டாலும் தே வில் டீச் யூ. லைக் அப்படிதான் ஐ எம் ஸ்பீக்கிங் நோ அப்படின்னு வந்து சொல்லலாம். எவ்ரி ஒன் வில் டெல் யூ இந்த போர்ஷனை யூ டூ இட் லைக் திஸ், தட் வில் ஹெல்ப் யூ அவுட் அப்படின்னு. ஸோ
சின்ன சின்ன மைன்யூட் திங்ஸ் வந்து they will note and tell you. So you will understand, you know, அந்த ஒரு விஷயத்தை you will really fully understand அந்த thing. So if you are interested அப்படின்னா chatல லிங்க் போட்டிருக்காங்க, just go. அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணீங்க பண்ணீங்க அப்படின்னா they'll sort of contact you. I'll also put this in the group so that you'll think, I mean, you can, register. So before going, just ஒரு snap எடுத்துடலாம் குயிக்கா. If you, it would be nice if you can open your cameras. Please. பேசதான் மாட்டீங்க, கேமரா வச்சு ஓபன் பண்ணுங்க ப்ளீஸ். ஆனா do it like this. ஸ்ட்ரைட்டாவே இருக்கட்டும். Okay, ready? In 3, 2, 1. Good. எடுத்துட்டேன். Fine. Thank you மக்களே for joining us. உங்களுக்கு I hope எல்லாம் கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். We'll meet in the next meet. Thank you so much for joining. And thank you அண்ணா for கேட்ட உடனே just okay சொல்லிட்டு வந்ததுக்கு. Really thankful. Thank you Julia அக்கா. Thank you. Bye Gokul. See Bye you. now, bye. Bye. See you. Bye.